உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கனமழையால் ஏரியிலிருந்து வெளியேறிய நீர் கிராமத்திற்குள் புகுந்து தர்மபுரி செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது ஏரியிலிருந்து நீர் ஊருக்குள் புகுந்திருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மக்கள் படும் மின்னல்கள் என்ன? நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏரிகள், கிணறு ஆகியவை நிரம்பி தண்ணீரானது வெளியேறி வந்த நிலையில் அந்த தண்ணீர் தேய்த்து ஓடி தற்போது போச்சம்பள்ளி சுற்றியுள்ள கோணனூர், புலியர், பழைய போச்சம்பள்ளி, எம்ஜிஆர் நகர், கொல்லனூர் உள்ள பகுதிகளில் தண்ணீர் குடியிருப்புகளில் தண்ணீரானது புகுந்தது. இது குறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா மற்றும் காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி ஆகியோர் தலைமையில் அலுவலகங்களில் ஈடுபட்ட பொதுமக்கள் பத்திரமாக அரசு பள்ளியிலும் சமுதாயக்கூடம் மற்றும் வணிக வளாக கட்டிடங்களை பாதுகாப்பாக தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய உணவு மற்றும் உடை ஆகியவை வழங்கி வருகின்றனர். மேலும் மருத்துவ தேவைகளுக்கான ஜேசிபி மற்றும் டிராக்டர் மூலமாக பொதுமக்களை அழைத்து சென்று தண்ணீர் கடந்து விடும் பணியிலும் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கனமழையால் ஏரியிலிருந்து வெளியேறிய நீர் கிராமத்திற்குள் புகுந்திருக்கிறது. இதனால் தர்மபுரி செல்லும் சாலையும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களும் தண்ணீரிலிருந்து வெளியேற முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.